அனைவருக்கும் வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 60-70 வருஷமாக இந்த பகுத்தறிவு இருக்கு பாருங்க, பாடா பட்டுக்கிட்டு இருக்கு. எது பகுத்தறிவுன்னே புரிய மாட்டேங்குது. பகுத்தறிவு என்றால் என்ன? எதையும் பகுத்து அறிவது, அவ்வளோதானே. எறும்பு உப்பு பாட்டிலையும் ஜீனி பாட்டிலையும் வைங்க. எறும்பு சக்கரை பாட்டில் நோக்கி போகுமா, உப்பு பாட்டில் நோக்கி போகுமா? சக்கரை பாட்டில் தானே. எறும்பு பகுத்தறிந்து விட்டது. எது அதற்கு தேவையான உணவோ அங்கே தான் போகும். அதுதான் பகுத்தறிவு. குரங்கு கிட்ட வாழைப்பழத்தையும் வேர்க்கடலையும் கொடுங்க. குரங்கு வேர்க்கடலையை வாங்காது, வாழைப்பழத்தைத்தான் வாங்கும். எது எளிய உணவுன்னு அதுக்கு தெரியும். அதுதான் பகுத்தறிவு. மனிதர்களுக்கு ஏற்கனவே பகுத்தறிவு இருக்குது. நீங்கள் ஒருத்தர் தான் பகுத்தறிவு கொண்டு வந்த மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ராமாயண காலத்தில் ஸ்ரீராமருக்கு மாபாலின்னு ஒரு அந்தனர், அப்பா செய்கிறது தப்பு, அவரை கொன்னுடு அப்படிங்கிறார். அந்தனரே சொல்கிறார், கொலை செய்யக்கூடாது, கொலைங்கிற எண்ணமே அந்தனருக்கு வரக்கூடாதுன்னு வள்ளுவர்லேருந்து எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அந்தனரே கொலை செய், உங்கள் அப்பனை கொலை செய்து விட்டு நீ அரசாட்சிக்கு வாங்குறாரு. அவர் சொல்கிறது பகுத்தறிவு அப்படின்னு அவரே சொல்லிக்கிறார். கொலை செய்வதையும் பிறர் பொருளை எடுப்பதையும் சரி என்று சொல்லக்கூடியதான் பகுத்தறிவு என்றால் அது உண்மையான அறிவு ஆகாது நண்பர்களே. உண்மையான அறிவு என்பது நன்மை தீமையை பகுத்து ஆராய்ந்து சமுதாயத்திற்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் எது நன்மையோ அதை செய்வதுதான் பகுத்தறிவு என்பது என்னுடைய கருத்து. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் போடுங்க. நான் அதை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும், அதை பிரதிபலிக்க முடியும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.